தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா விழுப்புரத்தில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் எழுச்சி பேருரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டுகிறார். முதலமைச்சரை வரவேற்கவும் அவரது எழுச்சி உரையை கேட்கவும் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடனும் தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி என்ற முழக்கத்துடனும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் எழுச்சி பேருரையாற்றி அஇஅதிமுகவுக்கு பேராதரவு திரட்டி வருகிறார். சென்னையில் கடந்த 9ஆம் தேதி தமது தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடர்ந்து விருத்தாச்சலம், தருமபுரி, அருப்புக்கோட்டை, காஞ்சிபுரம், சேலம், திருச்சிராப்பள்ளி, புதுச்சேரி, மதுரை ஆகிய இடங்களில் நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களில் லட்சோப லட்சம் கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே எழுச்சி உரையாற்றி வெற்றி சின்னமாம் இரட்டை இலை சின்னத்திற்கு பேராதரவு திரட்டினார். இதன் தொடர்ச்சியாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விழுப்புரத்தில் இன்று தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஆவின் பால் பண்ணை அருகே இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எழுச்சி பேருரையாற்றுகிறார். விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களைச் சேர்ந்த விழுப்புரம், செஞ்சி, மயிலம், திண்டிவனம், வானூர், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை, ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாக்கு சேகரிக்கிறார். முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை வரவேற்கவும் அவரது எழுச்சி உரையை கேட்கவும் கழக தொண்டர்களும் பொதுமக்களும் மிகுந்த ஆர்வத்துடன் உள்ளனர். அம்மா நிறைய திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. இல்லாத ஏழைங்களுக்கு ஆடு கொடுத்தோம், மாடு கொடுத்தோம், கறவை மாடுகள் நிறைய கொடுத்து அதனால் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு புத்தக நோட்டு, யூனிஃபார்மு, காலுக்கு செப்பல்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. பசுமை வீடுகள் இதெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இனிமேல் ஆட்சிக்கு வர்றதும் எங்கள் அம்மாவாக தான் இருக்கணும். அதுக்கு அடுத்த காலமும் எங்கள் அம்மாவாக தான் இருக்கணும். எங்கள் மக்கள் எல்லாருமே அம்மாவுக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் மாவட்டத்துக்கு வர்றதுக்கு அம்மா எப்போ வருவாங்கன்னு நாங்கள் எங்கள் மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கோம். விழுப்புரம் அம்மா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராங்க. அம்மாவை எப்போ வருவாங்க, அவங்களோட பேச்சை கேட்கணும், அவங்களோட முகத்தை பார்க்கணும், அவங்களுடைய கருத்துரைகள்லாம் கேட்கணுங்கிறது நம்ம ஆவலாக இருக்கிறோம். எங்கள் குடும்பமாக எல்லாருமே நாங்கள் கிளம்பி அவங்கள அம்மாவை பார்க்கறதுக்கோசரம் நாங்கள் சிறப்பான கலந்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். என்றைக்கும் அம்மாவுடைய தான் நிரந்தர முதல்வராக இருப்பாங்க. அம்மா அவர்கள் விழுப்புரம் வராங்க. நாங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைவரும் விவசாயிகள் அம்மாவை பார்க்குறதுக்கு ஆவலோடு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் அம்மாவுக்கு தான் நாங்கள் எப்பயுமே நாங்கள் உறுதுணையாக இருப்போம். நாங்கள் ரெட்டலைக்கு தான் எங்கள் விவசாயிகள்லாம் ஓட்டு வாக்களிப்பாங்க. நாங்கள் அன்போடு அம்மாவை நாங்கள் மீண்டும் முதலமைச்சர் அம்மாவை ஆட்சியில் அமைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்போம். நாங்கள் நன்றியோடு நாங்கள் இருப்போம் அம்மாவுக்காக. மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா விழுப்புரம் மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரதா இருக்காங்க. அம்மாவை பார்க்க நாங்கள் ஆவலோடு இருக்கோம். எங்கள் ஓட்டு, அதாவது எங்கள் இளைஞர்கள் ஓட்டு என்றைக்குமே அம்மா தான். அது இல்லாமல் +2 படித்த பசங்களுக்கு அம்மா மடிக்கணினி வழங்கி பிற்காலத்தில் அவங்களும் ஒரு பெரிய ஆளாக வரதுக்காக அம்மா முயற்சி சென்றிருக்காங்க. தமிழகத்தை ஒரு வளர்ச்சி மிகு மாநிலமாக அம்மா உயர்த்துவாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா தான் என்றும் முதல்வர், என்றும் முதல்வர், என்றும் முதல்வர். சட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், இந்த கந்து வட்டி போன்றதுக்கு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைத்த அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அம்மாவின் வரவை ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு கொண்டிருக்கிறோம். மற்ற பொய் பிரச்சாரங்களை எல்லாம் தவிடுபடுவாக்கி அம்மாவின் ஆட்சி பொற்கால ஆட்சி மீண்டும் அமையும் என்று உறுதியளிக்கிறோம். நான் ரொம்ப மாற்றுத்திறனாளிங்க. அம்மா தாங்க எனக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க. கறவை மாடு கொடுத்துருக்காங்க. இப்போ வீடு ஐயோஒய் வீடு கொடுத்துருக்காங்க. இதனால தான் இப்போ என் குடும்பமே ஓடிட்டு இருக்குது. அதனால தான் கையில்லாத குறையை அம்மா நிவர்த்தி பண்ணிட்டாங்க. அதான் சொல்லலாம். இப்போ அம்மா எப்போ வருவாங்க, விழுப்புரத்துக்கு எப்போ வருவாங்க, எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆவலாகவே இருக்குதுங்க. நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் எல்லாருக்குமே அம்மாவுக்கு தாங்க வாக்களிக்க போகிறோம்.